கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத்சார் என்னும் நாமமுள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்தார். இஸ்ரவேல் யூத மக்கள் ராஜாக்களின் காலத்தில் தேவனை தவிர அந்நிய தெய்வங்களை நாடினபடியால் தேவன் கோபம் மூண்டவராகி நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் எருசலேம் தேவாலயத்தை அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி ஆலயத்திலுள்ள பொன் வெள்ளி பனிமுட்டுகளை எல்லாம் அள்ளி பாபிலோனில் தன் தேவர்களின் கோவிலில் வைத்தான். நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் அவன் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசிடம் தோற்று போனான். ஆகவே பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜா தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் எருசலேமிலே அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து எடுத்த தேவாலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளை எல்லாம் ராஜாவாகிய கோரேஸ் எடுத்து அவன் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத்சார் இடத்தில் அவைகளை ஒப்புவித்தார். நம்முடைய ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதில் எவ்வளவு வல்லவர் என்று பாருங்கள். நான் ஜெயித்து விட்டேன், ஆலயத்திலுள்ள பொன் வெள்ளியெல்லாம் என்னுடையது, பாபிலோன் நாட்டுக்கு சொந்தமாகிவிட்டது என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நீ கொண்டு போகிறாயா? அப்போ நீ எப்படி எடுத்து கொண்டு போனாயோ அப்படியே நான் வேறொரு ராஜாவை எழும்ப பண்ணி அதை மறுபடியும் என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். இன்றைக்கும் நம்மில் யாரெல்லாம் என்னுடைய பொருட்களை, எனக்குண்டானவைகளை எல்லாம் என் சகோதரன் என் சகோதரிகள் எடுத்துக்கொண்டார்கள், இல்லையென்றால் என்னை பகைக்கிறவன் எடுத்துக்கொண்டான் என்று வருத்தப்படுகிறோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பேரையும் பெற்றோர் நன்றாக படிக்க வைத்து வேலையும் வாங்கி கொடுத்து திருமணமும் செய்து வைத்தார்கள். பிள்ளைகள் இருவரும் ஆங்காங்கே இருந்தார்கள். அதிலே மூத்த மகன் பெற்றோரோடு நான் இருப்பேன் என்று குடும்பமாக வந்து பெற்றோரோடு இருந்தான். அவ்வாறு இருக்கும்போது நாளடைவிலே பெற்றோருக்கு துராலோசனைகளை கொடுத்து வயதான காலத்திலே மூளையை செலவை பண்ணி பெற்றோரிடம் உள்ள எல்லா சொத்துக்களையும் ஒவ்வொன்றாக விற்று தம்பிக்கு தெரியாமலே எடுத்துக்கொண்டான் அண்ணன். காலங்கள் கழிந்த பின்தான் தம்பிக்கு தெரியும். தம்பியும் தம்பி மனைவியும் ஒன்றுமே பதில் சொல்லாமல் முழங்கால் யுத்தம் செய்து ஜெபித்து ஜெபித்து பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து படிக்க வைத்து மற்ற காரியங்களை எல்லாம் செய்தார்கள். பெற்றோரிடம் இருக்கிற எல்லா பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்ட மகன் இப்பொழுது தம்பியை பார்த்து நினைக்கிறான், இது எப்படி வந்தது என்று. தம்பி முழங்காலில் நின்று ஜெபித்து பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு படிப்பு, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்ததால் பெரிய வசதியுள்ள வரன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். நேபுகாத்நேச்சாரை போன்றுதான் நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டேன் என்று சகோதரன் சொன்னான். ஆனால் ஆண்டவரை பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் சேர வேண்டிய பனிமுட்டுகளுக்கு நாம் ஆசைப்படுகிறோமா? தெரியாமல் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? நம் ஆண்டவர் தூரத்திலிருந்து நம்மை பார்க்கிறவர், அறிகிறவர். ஆகவே நாம் அபகரிக்கிற பொருள்களை எல்லாம் அவர் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழிகளிலே கொடுத்து விடுவார். கடைசியில் ஆண்டவரிடத்திலிருந்து நம் பிள்ளைகளுக்கு அபகரித்ததன் சாபங்கள் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோராகிய நம் கடமை. பிறர் பனிமுட்டுகளுக்கு ஆசைப்படாமல் இருப்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் சகோதரர் சகோதரிகளின் பனிமுட்டுகளை தெரிந்தோ தெரியாமலோ அபகரிக்காமல் இருக்க உதவி செய்தரணும். அப்படி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.